டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் என்னென்னமோ A to Z நீங்கள் கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாதது. தைராய்டோட அளவை நம்ம பார்க்கணும். அடுத்து அதோட நம்ம பார்க்கக்கூடியது பிட்யூட்ரி, அதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த அசோஸ்பெர்மியா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதை நம்ம எப்படி இது பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செமினல் அனலைசிஸ் நம்ம பண்ணணும். செமினல் அனலைசிஸ் பண்ணால் தான் அது என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதில் நம்ம ஒரு 2-3 இடத்துல ஒரு 3 நாட்கள் அது ஒரு வார இடைவெளியில் ஒரு 2-3 வெரைட்டியான லேப் டெஸ்டிங் சென்டரில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஹார்மோனல் ஸ்டடீஸ் பண்ணணும். பிட்யூட்ரி ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். சரி, இந்த ப்ரொலாக்டின், ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே டெஸ்டோஸ்டெரானை சப்ரஸ் பண்ணக்கூடியது. இதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி கொண்டு வந்துடணும். அப்படி பண்ண பிறகு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண என்ன காரணம்னே தெரியாமல் அசோஸ்பெர்மியா மட்டும் இருக்குங்கிறதுனால நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எதோ பார்த்து அங்கே இங்கே சாப்பிட்டுங்கிறது வேஸ்ட்டு.